உலக மக்கள் பாராட்டும், உலக மக்கள் பாராட்டும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, தாயே, நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுமா. அம்மா தாயே, ஓம் சக்தி பராசக்தி. நாங்கள் கொடிங்கூர்லேருந்து வரோம். கொடிங்கூர் வெங்கடேஸ்வர நகர் இருந்து வரோம். எல்லாம் நடந்து வந்தோம், நடந்தது. அதான் ஓம் சக்தி பராசக்தி. ஆலயம் கட்டிய நிறுவனர், ஆலய கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை, சிவகாமி சுப்பிரமணிய ஐயாவை பக்தர்கள் பாராட்டும், பக்தர்கள் பாராட்டும். முப்பெரும் தேவியே, முப்பெரும் தேவியே காப்பாற்றுவாயே எங்களை. ஓம் சக்தி ஆதி பராசக்தி அம்மா, வாராகி அம்மன், பிரித்திங்கா தேவி. இந்த கோவிலில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இந்த கோவிலை பற்றி தெரியாது. ஒருத்தர் மூலியமாக தான் நான் வந்தேன். இந்த ஒரு வருஷமாக இந்த அம்மா ஆலயத்தை நான் வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கேன். என் கஷ்டம் தீர்ந்து ஒவ்வொரு மாதமும் வர எல்லா மாற்றமும் வருது. ரொம்ப நல்லா இருக்கேன் நான் குடும்பத்தோடு. கோட்டையிலேருந்து வரோம் நாங்கள். 2வது வாரம் தான் வந்துடும். 2 மாதம் தான் ஆயிருக்கு. தம்பிக்கு பொண்ணு பிறக்கணும். காப்பாற்றுவாயே எங்களை, அன்போடு அழைக்கின்றேன் தாயே, அன்போடு அழைக்கின்றேன் தாயே. வருவாயே, வருவாயே, வருவாயே. வருவாயே. எதிரியை அடக்கி வைப்பது, சக்தியை புரிய வைப்பது, தேவையை தீர்த்து வைப்பது, குலத்தை காக்க வைப்பது, எம்கேபி நகருக்கு வர வைப்ப. நீதான உலகன்னு தெரிய வைப்ப. ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி அம்மனுக்கு ஓம் சக்தி பராசக்தி. நான் வந்து டான்பாஸ்கோ படிக்கிறேன், எம்கேபி நகர். நான் வந்து 5வது படிக்கிறேன். நல்லா பெரிய ஆளாகணும் படிக்கிறேன். ரொம்ப நல்லா படிக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன். நல்ல மார்க்கும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் நிறைய எடுத்திருக்கேன் இந்த அம்மன் கிட்ட வேண்டி. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அப்புறமா இந்த கோளுக்கு நிறைய பேர் வருவாங்க. எல்லா நினைக்கிறதும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. என் பேர் பாலாஜி. நான் திருவிகாநகர்லேருந்து வரேன். எங்கள் வீட்டு மெதுமேல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க சொல்லி தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். 3 மாதம் அந்த தேங்காவை மாற்றி 3 அமாவாசை கட்டினா நல்லது நடக்கணுன்னாங்க. அதுக்கோசம் தான் மெயினாக வந்தேன். ஆனால் எல்லாரும் பணம் வேணும், புகழ் வேணும்னு நினைப்பாங்க. நம்ம எல்லாருமே உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே வேண்ட வேண்டியது ஒன்று தான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது ஒன்று மட்டுமே வேண்டுங்க. மிச்சம் எல்லா செல்வம் உங்களுக்கு அதனால் தேடி வரும். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. வரம் தந்து என்னை வாழ வைப்ப. ஆதி பராசக்தி பிரித்திங்கா தேவியே, வரம் தரும் வாராகி அன்னை, இவ்வுலகம் போற்றும் உன்னை. மாதவரத்துலேருந்து வரோம். நாங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்குது. நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன், எல்லாமே நடக்குது. அதனால் அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா நாங்கள் கோயிலுக்கு வருவோம். ஃபேமிலியோடு வருவோம். ஓம் ஆதிபராசக்தி வராகி அம்மா தாயே. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று நான் இந்த கோவிலுக்கு வருகிறேன். ஆதி பராசக்தியினுடைய மகிமை வெகு அதிகமாக உள்ளது. நிறைய மக்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். ஓம் பராசக்தி. கஷ்டத்தை சொன்னோம், கண் கலங்கி நின்னோம், கேளம்மா. துயரெல்லாம் துடைத்து புது உலகம் படைத்து வாழ்த்தம்மா. அலையலையா கூட்டம் உன் மீது நாட்டம் பாரம்மா. கோபூஜை செய்து
ஆதிபராசக்தி, ஜெய் ஆதிபராசக்தி, ஜெய் ஆதிபராசக்தி. நான் 30 வருஷமாக வாராகி அம்மனை கும்பிட்டுன்னு இருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டம் வருது கழிஞ்சு போயிடுது. அதனால் நம்பிக்கையோடு நான் வரேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே. சர்வேஸ்வரர் துணை, சர்வேஸ்வரர் துணை, சர்வேஸ்வரர் துணை, சர்வேஸ்வரர். ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி. நாங்கள் மாதம் மாதம் வந்துடுவேன். நாங்கள் முத்தமிழ் நகரில் தான் இருக்கேன். என் பேர் காமாட்சி. மாதம் எந்த இது இங்கே சாமியை பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த கோரிக்கை வச்சாலும் நடக்குது. நான் தொடர்ந்து எத்தனை வருஷம்னு கணக்கு இல்லை, மாதம் வந்துடுவேன். எந்த பிரச்சனை நம்மளுக்கு எந்த வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த அம்மா கிட்டேருந்து ஒரு பழம் வாங்கிட்டு போய் வச்சோம்னா அது எல்லாமே தீருது. அது உண்மை. அது நம்ம சொல்லி இது இல்லை, நிறைவேறவங்களுக்கு தெரியும். அது ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி அம்மா தாயே. பேசி அவ்வளோ பழக்கம் எருக்கஞ்சேரி சிக்னல்கிட்ட இருக்கேன் வீடு. மாதம் அமாவாசை அன்னைக்கு வருவேன். நாங்கள் எங்களுக்கு சொந்த இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வாங்கணும். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி கல்யாணம் முடிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கேன். ஆதிபராசக்தி அம்மன் வழிபட்டும் நாங்கள் அம்மா. சென்னையின் கேபி நகரில் வாழும் ஆதிபராசக்தியே, தில்லி சூன்ய விரட்டும் பிரத்யேங்கிற தேவியே. ஓம் ஆதி பராசக்தி பிரத்யங்கர தேவி கோயில். இங்கே வந்தால் நல்லாயிருக்கு, வேண்டிக்கிட்டு நடக்குது. வராகி அம்மன் கோயில் போனாலே, கோயில் உள்ளே போனாலே அந்த சிலையை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவாக வைப் நடக்குது. நாங்கள் வேண்டிக்கிட்டு நல்லா நடக்குது. அதனால தான் அமாவாசைக்கு குழந்தைய வச்சுட்டு கூட இவ்வளோ க்ரௌடில் அந்த சாமியை பார்க்க வந்திருக்கிறோம். இது எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் குழந்தை. ஆனால் இந்த கோயிலில் ஓமமில் அந்த யாகம் நடக்கிறது, அந்த யாகத்தை பார்க்கணும். லாஸ்ட் டைமும் வந்தோம். நாங்கள் இது வரைக்கும் 5 டைம்ஸ் கிட்ட வரோம். வந்தால் நல்லா பாசிட்டிவாக இருக்குது, வேண்டிக்கிட்டு நல்லா நடக்குது. உள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவாக வைப் இருக்குது. ஓம் ஆதி பராசக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் பேர் பொன்னி. நாங்கள் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரோம். நான் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு. எது நம்ம நினச்சி வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் வரோம். இங்கே எல்லாமே விசேஷம்தான். கும்பிட்டா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஓம் ஆதி பராசக்தி. ஓம் ஆதி பராசக்தி அம்மன் துணை. என் பேர் மகேஸ்வரி. நான் இங்கே 2வது பள்ளத்துலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு கடந்த 4 வருஷமாக வந்துட்ருக்கோம். வந்ததுலேருந்து ஒரு பெரிய மன நிம்மதி இருக்குது இந்த கோவிலில். இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே ஏற்பட்டிருக்கு. அதனால் இங்கே நாங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம். பஞ்சமி நாளில் ஒரு மாதம் கூட விடாமல் எல்லா பஞ்சமிக்கும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்கள் குடும்பமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டுருக்கோம். எங்கள் சேர்ந்தவங்களை எல்லாரையும் இங்கே வர வச்சிட்ருக்கோம். நன்றி. ஆதி பராசக்தி அம்மன் துணை. ஆதி பராசக்தி தாயே. மாதம் அமாவாசைக்கு நாங்கள் இங்கே வந்துட்ருக்கோம். அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ஒரு மாதம் அமாவாசை கூட நாங்கள் தவறாமல் நாங்கள் வந்துட்ருக்கோம். அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது எங்களுக்கு. இருக்கிறதுனால தான் அந்த அம்மா கிட்ட நம்மளால் வர முடியும். அதே மாதிரி எல்லாமே எங்களுக்கு நடந்திருக்கு. அதுவும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த தாய்கிட்ட. அம்மாவுக்கு மிளகாய் சாத்துறது, எலுமிச்சப்பழம் சாத்துறது, நிறைய வேண்டுதல் வச்சு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். ஆதி பராசக்தி தாயே. ஆதிசக்தி அம்மனுக்கு இந்த கோயிலுக்கு நான் வாரம் வாரம் வந்துட்டுருக்கேன். அந்த அம்மாவுடைய சக்தி எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. எல்லாரும் அந்த சக்தியை பெறணும். நீங்களும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகணும். ஆதிசக்தி அம்மாவுடைய அருள் கிடைக்க. திருமண தடை நீக்கோ எங்கள் தாயே தாயே போற்றி. குழந்தை வரம் தந்தவளே, எங்கள் குலம் காக்க நின்றவளே. பூர்வ சொத்தை திருப்பி தந்த தாயே, எதிரிகளை அழைத்து விடுவாயே. கேட்ட வரம் தந்த அன்பால வந்த சத்தியத்தை காத்த முப்பெரும் தேவி அம்மா. எதிரிய அடக்கி வைப்ப, சக்திய புரிய வைப்ப, தேவைய தீர்த்து வைப்ப, கொல்லத்தை காக்க வைப்ப, எம்கேபி நகருக்கு வர வைப்ப நீதான். பராசக்தி கோயிலுக்கு நாங்கள் வந்துக்கிறோங்க. 3 கோயில். வாராகி அம்மா கோயிலுக்கு வந்துக்கிறோம். அமாவாசைக்கு வரும்.
எங்களுக்கு ஏதோ நல்லது நடந்துக்குது, அதனால நாங்கள் வரோங்க. வந்து எங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பிரச்சனை முடியுது, அதனால் நாங்கள் தேடின்னு வரோம். என்ன தான் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் நாங்கள் அந்த அம்மா பார்க்காத இருக்க மாட்டோம். இப்போ கூட எங்களால் வர முடியல, எப்படியே துடிஞ்சு வரோம். ஆதி பராசக்தி நன்றி. ஆதி பராசக்தி நாங்கள் இங்கே அடிக்கடிக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த அம்மனோட ரொம்ப சக்தியானவங்க தான். நான் 2-3 கோரிக்கை வச்சேன், அந்த 3 கோரிக்கை நிறைவேறிக்கு. என் பொண்ணு ஃபாரின் போய் செட்டில் ஆகிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மாதம் வந்திருக்கோம். வீடு வாங்கணும்னு நினச்சா அது முடிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த கோயில் வாங்க. ரொம்ப பெருமைப்படுறேன் நான். ஓம் பராசக்தி, ஆதி பராசக்தி. நான் ஆதி பராசக்தி கோயிலுக்கு வரேன், வேசார்படியிலேருந்து. அம்மா எனக்கு நோய் நொடி இல்லாத நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் வரேன். ஆதி பராசக்தி நாங்கள் போன வாட்டி 11th ரிசல்ட் அப்போ வந்தோம். நான் நினச்ச இதுவும் நடந்துருச்சு. எத்தனாவது வாரம் நாங்கள் வரோம் 5 வாரம் வந்தோம். இனிமேவும் நான் வருவேன். ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி கோயிலுக்கு வந்தோம். என் பசங்க நல்லா படிக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். என் பசங்க நல்லபடியாக படிக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த ஆதி பராசக்தி அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு. ஆதி பராசக்தி நான் தொடர்ந்து கோயிலுக்கு வரோம். மன நிம்மதிக்காக வரும், சந்தோஷமாக இருக்குது. வந்து போனால் மன நிம்மதியாக இருக்குது. அமாவாசை அன்றைக்கி தேங்காய் கட்டுவோம். அமாவாசை முடிஞ்சோன்னா அடுத்த போட்டுருவோம். திரும்ப அமாவாசை அன்றைக்கி வாங்கிட்டு கட்டுவோம். மாறி கரெக்டாக பண்ணுவோம். சிறப்பு எதுனா தெரியுமா? சிறப்பு எதுவும் தெரியாது எனக்கு. ஆனால் வந்து போன மனசு நிம்மதியாக வரும். எந்த கவலையாக கிடையாது. அது தொடர்ந்து மாற்றிடுவோம். மாதத்துக்கு உதவி மாற்றிடுவோம். ஆதி பராசக்தி வணக்கங்க. நாங்கள் புழல்லேருந்து வரோம். இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே வந்துட்ருக்கோம். இங்கே கோவில் வந்து மன நிம்மதிக்காக வரோம். அமாவாசை அன்றைக்கி வந்து நாங்கள் கந்திஷ்டி அது கந்திஷ்டிலாம் இல்லாமல், அதாவது கந்திஷ்டிலாம் இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்தால் அதெல்லாம் விலகுது. அது நாங்கள் கண்டிப்பாக உணர்கிறோம். மன நிம்மதியும் சந்தோஷமாக இருக்குது. வர்றது நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. நல்லது. ஆதி பராசக்தி அம்மன். உலக மக்கள் பாராட்டும் ஆலயம் கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை பக்தர்கள் பாராட்டும் முப்பெரும்